இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான விளைவு நமக்கே திரும்பி வரும். அதைத்தான் கர்மா என்று சொல்கிறார்கள். கர்மாவுக்கு இந்த உலகத்தில் 9 முக்கியமான விதிகள் இருக்கின்றன. நீ கர்மாவின் விதிகளை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். முதல் விதி, காரண விளைவு. இந்த உலகத்தில் நாம் எதை செய்கிறோமோ அதே விஷயம் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். நல்லதை விதைத்தால் நல்லதே கிடைக்கும். தீமையை விதைத்தால் அதன் விளைவும் நம்மை தேடி வரும். இதுதான் கர்மாவின் முதல் விதி. இரண்டாவது விதி, உருவாக்கும் விதி. வாழ்க்கையில் எதுவும் தானாக நடக்காது. நாம் விரும்பும் வாழ்க்கையை நாமே உருவாக்க வேண்டும். நாம் முயற்சி செய்யாத வரை வாழ்க்கை மாறாது. மூன்றாவது விதி, ஏற்றுக்கொள்ளும் விதி. ஒரு மனிதன் தனது பிரச்சனைகளை ஏற்க மறுத்தால் அவன் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. சில உண்மைகளை ஏற்றுக்கொண்டால்தான் மாற்றம் ஆரம்பமாகும். நான்காவது விதி, மாற்றத்தின் விதி. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும்போது உலகமே நமக்காக மாற ஆரம்பிக்கும். நம் சிந்தனை மாறினால் நம் வாழ்க்கையும் மாறும். ஐந்தாவது விதி, பொறுப்பு. நம் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு பிறரை குறை சொல்வது எளிது. ஆனால் உண்மையான வலிமை என்ன தெரியுமா? என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்று உணர்வது. ஆறாவது விதி, தொடர்பு. நேற்று, இன்று, நாளை இந்த மூன்றும் தனித்தனியாக இல்லை. நேற்று செய்த செயல்கள் இன்று நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஏழாவது விதி, கவனம். ஒரே நேரத்தில் 2 பாதையில் ஒரு மனிதன் நடக்க முடியாது. அதேபோல ஒரே நேரத்தில் 2 விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாது. வெற்றி பெற ஒரே விஷயத்தில் முழு கவனம் வேண்டும். எட்டாவது விதி, பிரதிபலிப்பு. நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதைப் போலவே நம் நடத்தை இருக்க வேண்டும். சொற்கள் மட்டும் போதாது, செயல்கள்தான் உண்மையைக் காட்டும். ஒன்பதாவது விதி, நிகழ்காலம். நம்மில் பலர் கடந்த காலத்தை நினைத்து வாழ்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நாம் கடந்த காலத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் நிகழ்கால வாழ்க்கை நம்மை விட்டுப் போய்விடும். கர்மா மிகவும் எளிமையான ஒன்று. நாம் விதைப்பதுதான் ஒரு நாள் நம்மால் அறுவடை செய்யப்படும். ஆகவே நல்லதை விதையுங்கள், நல்ல வாழ்க்கையை அறுவடை செய்யுங்கள். கர்மாவின் இந்த 9 விதிகளையும் நாம் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு பின்பற்றினால் நம் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல பாதையில் செல்லும்.